அன்பிற்கினிய கும்பராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பாலா வேலூரின் வணக்கங்கள். இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பது உங்கள் கும்பராசிக்கு வருகிற தமிழ் புத்தாண்டாம் விகாரி ஆண்டு எவ்வேறான வகையில் நற்பலன்களை வாரி வழங்க காத்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வருஷ கிரகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த குரு சூரியன் குரு ராகு கேது சனி இவர்களை வச்சு தான் இந்த கோச்சார வருஷ பலன்கள் டிட்டர்மைன் பண்ணுறோமே 90%. ஏன்னா இவங்க தான் வருஷம் ஃபுல்லாக அந்த ஒரே கட்டத்தில் அதிக நாட்கள் இருக்காங்க. மற்றவங்களாம் மாத கிரகங்கள் 4 கிரகங்கள் இருக்குது, அது மாறினே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்படி வைக்கும்போது இந்த 4 பேருடைய சஞ்சாரம் உங்கள் ராசியை எந்தெந்த வகையில் ப்ளஸ் மைனஸ் கொடுக்குதுன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் விருச்சிக ராசியில் தங்கியிருக்கிறார் தற்போது. அவர் கார்த்திகை மாதம் உங்கள் 10வது ராசியிலிருந்து 11வது ராசிக்கு போகிறார். அப்படி 10வது ராசியிலிருந்து 11வது ராசிக்கு போகும்போது உங்களுக்கு குருபலம் ஏற்படுகிறது. அப்போது கார்த்திகை மாதத்துக்கு பிறகு உங்கள் ராசிக்கு குருபலம் ஏற்படுவதால் இந்த கும்பராசியிலே கல்யாணத்துக்கு காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு திருமணம் கார்த்திகை மாதத்துக்கு அப்புறம் கைகூடி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இந்த கார்த்திகை மாதம் வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு 4வது சுகஸ்தானத்தில் குருவினுடைய பார்வைப்படுவதனால இந்த வீடு வாசல் வாங்கிறது, கார் வாங்கிறது, பங்களா வாங்கிறது, இந்த விஷயம்லாம் நீங்கள் கார்த்திகை மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கைகூடி வரும். சரி, அடுத்தபடியாக சனி பகவான், உங்கள் ராசியினுடைய அதிபதி சனி பகவான், அவர் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் வீட்டில் கடந்த 2 வருஷமாக இருக்கார். அவர் வருகிற விகாரி ஆண்டு தை மாதத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. 12ஆம் இடத்துக்கு வந்தால் என்ன ஆகும்? 7.5 சனி வருதுன்னு அர்த்தம். ஆக உங்களுக்கு தை மாதம் 7.5 சனி ஆரம்பம். அது ஒன்றும் பண்ணாது. ஏன்னு கேட்டால் உங்கள் ராசிநாதனே சனி பகவானாக இருக்கிறதுனால, அது இல்லாமல் நியாயம் நேர்மை தர்மம் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒன்றும் 7.5 சனி அதிகமாக பாதிப்பு இல்லைன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. சரி, ஆக சனி பகவான் 11ல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிலபுலன்களில் வீடு வாசலில் நிறைய லாபங்கள் வரும். இன்னும் சொல்லப்போனால் இந்த கும்பராசிக்காரர்கள் 4ஆம் வீட்டுக்கு குருவினுடைய பார்வை கார்த்திகை மாதம் வரைக்கும் படுவதாலும் 11ல் சனி பகவான் உட்காந்து சிறப்பாக ஆட்சி பண்ணுவதாலும் சிறப்பாக இருக்கிறதுனாலையும் நீங்கள் இந்த இம்மூவபிள் அசெட்ஸ் வாங்கணும்னு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா சட்டு புட்டுன்னு இந்த கார்த்திகை மாதத்துக்குள்ளே வாங்கிடுங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கணும், பிளாட் வாங்கணும், தோப்பு துறவரம் வாங்கணும், இது மாதிரி ஏதாவது எண்ணம் இருக்கிறங்க உடனே வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ. அது உங்களுக்கு நிரந்தரமான 11ல் சனி இருக்கும்போது வாங்கக்கூடிய சொத்துக்கள் உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களோடு இருக்கும். ஆக இந்த காலகட்டங்களில் நீங்கள் இம்மூவபிள் அசெட்ஸை தேர்ந்தெடுப்பது மிக மிக சிறப்பு. ஏன்னா இப்போ நீங்கள் உடனும் வாங்கினா கூட வாங்கிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 12ஆம் இடத்துல சனி வரும்போது வேறு வழி இல்லாமல் நீங்கள் தண்ட செலவு பண்ணணும். அது வட்டி கட்டுற மாதிரி கூட பண்ணிக்கிட்டா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். சரி, இந்த கேது 11ல் இருப்பது ஞான விஷயத்தை உங்களுக்கு கொஞ்சம் சுட்டி காட்டும். ஞான விஷயத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இருந்தாலும் இந்த 5ல் ராகு இருக்கார் இல்லையா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு, அது தடை கொடுக்கும். உங்களை லௌகீக சுகத்தில் போட்டு இழுக்கும். லௌகீக சுகத்தில் என்ஜாய் பண்ணுறதுக்கு இழுக்கும். இந்த 11 நான் சாமியை காட்டுறேன் சாமியாரை காட்டுறேன்னு ஒரு மைண்டு சொன்னாலும் உங்கள் உடம்பு இதுக்குள்ளே போகும். சரி, இப்போ எது போட்டோம் விடுங்க, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. வாழ்க்கையே வாழ்வதற்கு தான். சரி,
ஆக இந்த கிரக நிலைகள் வந்து இப்படி இருக்கு. உங்களுக்கு இப்போ 10ல் குரு பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பதவியெல்லாம் போகாது. என்ன சேஞ்ச் ஆஃப் பிளேஸு, சேஞ்ச் ஆஃப் செக்ஷன்ஸ் அதெல்லாம் நடக்கலாம். ஆனாலும் இந்த குரு 11க்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு பெட்டர் பிளேஸை உங்களை உட்கார வச்சுட்டு போயிடும். அதுதான் பாயிண்ட். ஸோ அதனால் இந்த குரு 10ஆம் இடத்துக்கு இப்போ 10 விட்டு வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு ஒரு பெட்டர் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆக இந்த நிலைகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ தற்போதே வந்து 10ல் குரு இருந்தால் கூட குடும்பஸ்தானத்தை பார்க்குது, 4ஆம் வீட்டை பார்க்குது. அதுவே ஒரு பெரிய சிறப்பு. குடும்பம்லாம் எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் குடும்பம் அமைதியாக சாஃப்டாக ஜம்முன்னு போயிட்டுருக்கும். அது ஒரு பெரிய யோகம் என்ன கேட்டால். அப்படி ஓடுது. சரி, இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றி தரும் மாதங்கள் இந்த விகாரி வருஷத்தில் வெற்றியை நிலைநாட்டக்கூடிய மாதங்கள் அப்படின்னு நினைக்கும்போது என்னென்ன மாதங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு முதல்ல வெற்றி தரக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம். அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட்லேயே சித்திரை மாதமே வந்து நல்லாயிருக்கும், அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. சித்திரை மாதம், அப்புறம் ஆடி மாதம், அப்புறம் கார்த்திகை மாதம், அப்புறம் மார்கழி மாதம். சித்திரை, ஆடி, கார்த்திகை, மார்கழி இந்த 4 மாதங்கள் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள், புதிய வேலைகள், புதிய காரியங்களை எடுக்கும்போது கண்டிப்பாக வெற்றி உங்கள் கையில். நீங்கள் கும்பராசியாக இருந்தாலும் உங்களுடைய லக்னங்கள் வெவ்வேறாக இருக்கும் அல்லவா? அப்படி இருக்கும்போது அந்த லக்னத்திற்கு தகுந்த யோகாதிபதிகளுடைய தசையோ புத்தியோ நடந்தால் கண்டிப்பாக இந்த விகாரி ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஏனென்றால் இது கோச்சார பலன்கள். கோச்சார பலன்கள் பொது பலன்கள் தானே தவிர இண்டிவிஜுவல் பலன்களை அறிய வேண்டும் என்றால் இண்டிவிஜுவலுடைய தசாபுக்தியோட பலன்களைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஆனாலும் இந்த கோச்சார பலன்கள் பெரும்பான்மையிற்கு ஒத்துப்போவதால், அதிகமாக ஒத்துப்போவதால் இந்த கோச்சார பலன்கள் வந்து எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. அன்பர்களே, இந்த விகாரி ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும் என வாழ்த்தி, அபரிமிதமான நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும் என வாழ்த்தி, இதுவரை நமது ஆஸ்ட்ரோபாலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோன்றும் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொண்டால் இது போன்ற அரிய ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும். நன்றி, வணக்கம்.